வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான வெஜ் லஞ்ச் காம்போ தாங்க. இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லியும் ரோட்டுக்கடை தக்காளி சட்னியும் பண்ண போகிறேன். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், தக்காளி சாம்பார் பண்ண போகிறேங்க. தக்காளி நிறைய இருக்குது, அதனால் தக்காளி போட்டு துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, வெந்தயம், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், பெருங்காயம் சேர்த்து இதை ஒரு 3 விசில் விட்டு கடைஞ்சி தாளிக்க போகிறோங்க தக்காளி சாம்பாருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி சட்னிக்கு காஞ்ச மிளகாய், உப்பு, தக்காளி, பூண்டு கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாட்டம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு இது குக்கரில் தாளித்து நம்ம கொதி விட்டு இறக்கலாம். குக்கரில் தாளிச்சிட்டு அப்படியே விசில் விட்டுட்டாக்கா சீக்கிரம் நம்மளுக்கு டைம் முடியும். எண்ணெயில் வெந்தயம், சீரகம், கடுகு, அப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் தூக்கலாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுது இருக்குது பார்த்திங்களா, காஞ்ச மிளகா, பூண்டு, உப்பு, தக்காளி எல்லாம் சேர்ந்து இதை நல்லா ஊற்றிட்டு நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கணுன்னா நம்மளோட ரோட்டுக்கடை தக்காளி சட்னி ரெடி ஆகிடுங்க. நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு. குக்கரில் அந்த பேஸ்ட்டை கரைச்சி ஊற்றியாச்சு, நம்ம விசில் விட்டுக்கலாங்க. பருப்பு வெந்துருச்சுங்க. 3 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இதை நல்லா நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம். கடைஞ்சி விட்டுட்டு இதுக்கு நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் மசாலா எல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டி இறக்கணுங்க. தக்காளி சட்னி பாருங்கள், 2 விசில் விட்டதுக்கப்புறமா இந்த தக்காளி எல்லாம் வெந்து வந்துருச்சு. இது உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நல்லா நம்ம கொதி விட்டுட்டே இருந்தாக்கா நல்லா திக்காக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் அப்படியே தண்ணியாகவே எடுத்து வழித்து வச்சுக்கிறேன். வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு அதே குக்கரில் கோஸ் பொரியல் பண்ண போகிறேங்க. கோஸ் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இந்த தக்காளி சட்னியை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். நம்மளுக்கு கொஞ்சம் பாத்திரம் கம்மியாகும் இதை மாதிரி யூஸ் பண்ணும்போது. இது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விசில் விட்டாலே போதுங்க. கோஸ் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் போட்டு தாளித்து கொட்டி இறக்குனாக்கா நம்மளோட கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுங்க. சாம்பார் தாளிச்சிக்கலாம் வாங்க. அது பார்த்திங்கன்னா தனியாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் மசாலா, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, கடுகு, உளுந்து, சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டு இறக்குனா நம்மளோட தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுங்க. இதுக்கு நான் புளிலாம் எதுவும் சேர்க்கலைங்க. இந்த தக்காளியோட புளிப்பே தான். கடைசியாக நம்ம இறக்கும் போது பெப்பர் 2 ஸ்பூன் தூவி இறக்குனாக்கா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் கொதிக்குது. இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து கொதி விட்டுருக்கேங்க. சாம்பார் கொதிக்க போகுது. அதனால் நான் இப்போது பெப்பர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் அண்டு டிஃபன் காம்போ தாங்க. வாங்க நம்ம டிஃபன் சர்வ் பண்ணிக்கலாம். மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லிங்க. இட்லியும் நம்மளோட ரோட்டுக்கடை தக்காளி சட்னியுங்க. டிஃபன் முடிச்சாச்சு. இப்போது அந்த கோஸ் பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட தேங்காய் துருவுனது போட்டிருக்கேன். போட்டுட்டு தாளித்து கொட்டிக்க போகிறேங்க. தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, சீரகம் மட்டும் தாளிச்சாச்சுங்க. தாளிச்சிட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம 1 நிமிஷம் நல்லா அடுப்பில் வச்சு எடுத்துட்டாக்கா நல்லா வதக்கி வச்சு எடுத்துட்டா நம்மளோட கோஸ் பொரியல் ரெடி ஆகிடும். லஞ்ச் பார்த்துடலாங்க. சுட சுட வடித்த சாதம், அப்புறமா கடையில் வாங்கின முறுக்கு, நம்மளோட கோஸ் தேங்காய் போட்டு பொரியலுங்க, ரசம், அப்புறம் தக்காளி சாம்பாருங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லஞ்ச் பேக் பண்ணிக்கலாங்க. சாம்பார் சாதமும் கோஸ் பொரியலும். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லிவிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இது தாங்க இன்றைக்கி சமையல். நன்றி.